என்ற குளறுபடி நிறுவனங்களில் குறைந்தபட்ச வேலையாக 12-3 ஒப்பந்தப்படி ஒரு நாளைக்கு 1,1000 வீடு வழங்கிடு வாரத்துக்கு 6 நாள் வேலை கொடு வழங்கிடு வருங்கால வைப்பு நிதியில் ஆதார் அட்டை அடிப்படையில் 3 வருடம் வரையிலான வயது வித்தியாசத்தை பென்ஷன் பெறுவதற்கு இடையூறாக வாழ்வாதாரம் போடப்பட்ட சட்டங்களை பாதுகாத்திடு அனைத்து பீடி துறையோருக்கும் மருத்துவ அடையாள அட்டை பீடி துறையோர்களுக்கு சொல்ல போரை போல இன்னைக்கு ஏறக்குறைய பீடி ஓய்வு பெறும் போது குறைஞ்சபட்ச பென்ஷன் ஒரு 6000 வழங்க வேண்டும் என்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஓ போடாமலேயே வெல்ஃபேர் ஃபண்ட் பீடி தொழிலாளர் மருத்துவமனையில் அடையாள அட்டை வழங்குவதை நிறுத்திட்டு இருக்காங்க. அது எந்த ஜிஓவும் இல்லாமல் நிறுத்தியிருக்காங்க. அதை உடனடியாக அடையாள அட்டை பீடி தொழிலாளர்களுக்கு வழங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் தரமான இலை கிடையாது, தரமான புகழை கிடையாது, அதற்கேற்ப கூலி உயர்வும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த போராட்டம் நடத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9/5/2025 எங்களுடைய கூலி ஒப்பந்தம் முடிஞ்சு 1.25 வருஷம் ஆகுது. 1.25 வருஷம் ஆகியும் நாங்கள் மனு கொடுத்து இது நாள் வரையில் பேச்சுவார்த்தை இல்லாமல் 31/7/2024 தான் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறாங்க என்பதை தகவலையும் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீடி தொழில் இன்னைக்கு வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். சொற்ப கூலி இது. ஒரு காலத்தில் பீடி தொழிலில் நிறைந்த பகுதி இன்னைக்கு எல்லாமே பீடி தொழில் காணாமல் போவதற்கு காரணம் குறைந்த கூலி வாங்குவதனால அந்த குறைந்த கூலியை இந்த அரசாங்கம் ஒரு நிர்ணயம் செய்து பீடி தொழிலாளர் குறைஞ்சபட்ச கூலியான சட்டத்தை உடனே பிறப்பிக்கணுன்றதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று அடையாள அட்டை என்பது எந்த ட்ரேட்மார்க் கம்பெனிகளும் இப்போ ஒப்பந்தப்படி 12-3 ஒப்பந்தப்படி அடையாள அட்டை கொடுக்கல. ஆகவே உடனடியாக அது கொடுப்பதற்கு உண்டான வேலை செய்யணும். கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு அனைத்து பிள்ளைகளுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியை குறைஞ்சபட்ச நிதியை போதுமான நிதியாக ஒதுக்கி பிள்ளைகளுக்கு உதவுகின்ற வகையில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை.